என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். ஹலோ மாறன் வாய்ஸ் அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் டீமில் இருக்கிற பிரச்சனையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ருத்ராஸ் தான் இருக்கிறாரு. இவருக்கு வந்து சரியாக ஃபார்மே இல்லைங்க. இப்போ விளையாடுற ரஞ்சி டிராஃபினாலும் அதுலேயும் ஆவரேஜாக தான் விளையாண்டுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கான்வே தாங்க இருக்காரு. இதுக்கு முன்னாடி நல்லா தான் விளையாட்டுருந்தாரு. அப்புறம் இன்ஜுரி ஆனதுலேருந்து அவர் சரியாக ப்ளே பண்ணுறதே இல்லை. ஒரு டீமுக்கே முக்கியமான தூணாக ஓப்பனர்ஸ் தான் இருப்பாங்க. எப்போ ஆண்டவா மார்ச் 21 இவங்களுக்கு ஃபார்ம் வந்துடணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மதிசா பத்திரனாதாங்க இருக்காரு. இவர் போடுற பாலெல்லாம் இப்போ எல்லாருமே தூக்கி தூக்கி 6 4ன்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து பால் போடுற ஸ்டைலையும் மாற்றிட்டாரு, கொஞ்சம் அக்ரெசிவும் கம் பண்ணிட்டாருங்க. அதனால யாருனாலும் இவர் பால் அடிச்சிட்டு இருக்காங்க ஈஸியாக. யாருக்கு மதிசா பத்திரினா மேலே இப்போ வழி நம்பிக்கை இருக்கும்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அவர் நம்மளுக்கோசரம் கம்பேக் கொடுப்பாரு, நம்ம நம்புவோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குங்க. நம்ம ஆறுச்சாமி இருக்காங்கல்ல, T20 4th சீரீஸில் 7 4 2 6 மொத்தம் 53 ரன்னு அன்னைக்கு மாஸ் காட்டுறோப்புல நம்ம ஆறுச்சாமி. அதே T25 சீசனில் வந்து ஒரு 30 ரன் கேமியோ கொடுத்தாரு. அடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. தலைவா இது போதும். அடுத்தது நம்ம தளபதி ஜடேஜா அவர் தாங்க இருக்கிறாரு. பவுலிங்கில் என் தலைவன் அடிச்சுக்கு வேற யாரும் கிடையாது. கொஞ்சம் பேட்டிங் தான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. கம்பேக் கொடு தலைவா. உன்னை திரும்பி பார்க்கணும் அந்த மஞ்சள் சோக்கோவில் சேப்பாக் ஸ்டேடியத்தில். ரச்சின் ரவீந்திராவுக்கும் ஃபார்ம் இல்லைங்க இப்போ கொஞ்ச நாளாக. நெக்ஸ்ட் வந்து ஆல்வேஸ் லயன் தாங்க. இவர் விளாண்டாலும் சரி விளாட்னாலும் சரி ஃபார்ம்ன்றது இவர் உடம்புல எப்பயுமே ஊறி போய் இருக்குங்க. நம்ம சிங்க இருக்கிறவளையும் எதுக்கும் பயப்படவே கூடாதுல்ல யாரும். நம்ம தான் ஜெயிப்போம் எப்படியும் 2025. இன்னைக்கு இதோட முடியுது. தேங்க்யூ ஆல். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.